வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் 28 முதல் 31 வரையிலான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அது தொடர்புடைய சமச்சீர் புத்தக குறிப்புகள். இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பன்னாட்டு வர்த்தக மையம் கேரளாவின் அங்கன்மளியில் அமைக்கப்பட்டுள்ளது. கேரளா கவர்மெண்ட் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மரைன் ஆம்புலன்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரதீக்ஷா. ஸோ இதை தொடர்ந்து இன்னும் 2 மரைன் ஆம்புலன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க. அதனுடைய பேர் வந்துட்டு பிரத்யாஷா காருண்யா. பிரத்யாஷா எர்ணாகுளத்திலையும் காருண்யா கோழிக்கோட்லையும் பயன்படுத்துறதுக்கு இருக்கிறாங்க. பிரதீக்ஷாவை பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள விளிஞ்சம் கிராமத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அணுகுண்டு சோதனைகளுக்கு எதிரான பன்னாட்டு நாள் ஆகஸ்ட் 29 அனுசரிக்கப்படுகிறது. இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் ஆகஸ்ட் 29. இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் 29 கொண்டாடப்படுகிறது. இது எதனால் இந்த தேதியில் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய தேசிய ஹாக்கி டீமோட கேப்டனாக இருந்த மேஜர் தயான் சந்த் அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக தான் 2012ஆம் ஆண்டிலிருந்து தேசிய விளையாட்டு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளில் தான் இந்தியாவில் விளையாட்டு தொடர்பான விருதுகள் வழங்கி விளையாட்டு வீரர்களை சிறப்பிக்கிறாங்க. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா, அர்ஜுனா விருது, தயான் சந்த் விருது, துரோணாச்சாரியா விருது, இந்த விருதுகளுக்கு ஊக்கத்தொகையும் வழங்குவது வழக்கம். இந்த ஊக்கத்தொகையை பொறுத்த வரைக்கும் 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போ 2020ஆம் ஆண்டில் தான் மறுசீரமைச்சிருக்காங்க. ஸோ ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுக்கு 7.5 லட்சம் ரூபாய் வழங்கிட்டு இருந்த இடத்துல 25 லட்சம் ரூபாய் வழங்க போகிறாங்க. அர்ஜுனா விருதுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கிய இடத்துல 15 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்க போகிறாங்க. துரோணாச்சாரியார் லைஃப் டைம் விருது, துரோணாச்சாரியார் ரெகுலர் விருது அப்படின்னு 2 விருதுகள் உண்டு. ஸோ துரோணாச்சாரியார் விருதில் லைஃப் டைமில் 5 லட்சம் ரூபாய் வழங்கிய இடத்துல 15 லட்சம் ரூபாயும், ரெகுலர் விருதில் 5 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக 10 லட்சம் ரூபாயும் வழங்குறாங்க. தயான் சந்த் விருதை பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி விர்ச்சுவல் முறையில், அதாவது மெய்நிகர் முறையில் நடத்தியிருக்காங்க. இந்த கொரோனா அச்சுறுத்தனமாக இதை ஒரு விர்ச்சுவல் நிகழ்ச்சியாகவே நடத்தியிருக்காங்க. இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2 வீரர்கள் விருது பெற்றிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதும், மற்றும் ஒரு பாரா தடகள வீரரான ஜே ரஞ்சித் குமாருக்கு வாழ்நாள் சாதனையாளருக்கான தயான் சந்த் விருதும் வழங்கியிருக்காங்க. நாட்டிலேயே முதல் முறையாக பொம்மைகளுக்காக ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் நிறுவிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் கர்நாடகாவில் இருக்கிற கொப்பல் நகரில் தான் அமைய இருக்குது. ஸோ இது மொத்தம் 400 ஏக்கர் பரப்பளவு. இங்கே முழுக்க உள்நாட்டு பொம்மைகளை உற்பத்தி பண்ணுறதுல தான் நோக்கம் செலுத்துவாங்க. ஸோ இது எதனால் இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிரதம மந்திரி வந்துட்டு உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம், வோக்கல் ஃபார் லோக் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உள்ளூர் பொம்மைகள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், இந்த கொள்கை 2000 ஆண்டுல தான் இந்தியாவில் வந்தது. அது வரைக்கும் இந்தியாவில் ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகள், எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்ற இபிசெட் அப்படின்ற ஸ்கீம் தான் இயக்கத்தில் இருந்தது. ஸோ இபிசெட்டோட அதிக அளவு வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்த்துது. ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்றதால இதை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் 2000ல் வந்துட்டு புதிய கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கொள்கை தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸோ இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்ததுக்கு அப்புறமா 2005ஆம் ஆண்டில் 400 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கொண்டு வந்திருப்பாங்க. எக்கனாமிக் ப்ராசஸிங் ஜோனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஃபஸ்ட்டு 1965 தான் காண்ட்லா அப்படின்ற இடத்துல இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய துறைமுகம் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அமைச்சாங்க. இதுக்கப்புறமா இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் 1980ல் இன்னும் டெவலப் பண்ணி 7 இடங்கள்ல அமைச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, ஃபால்டா, விசாகப்பட்டினம் போன்ற இடங்கள்ல அமைச்சிருப்பாங்க. சென்னையில் அமைக்கப்பட்ட எக்கனாமிக் ப்ராசஸிங் ஜோன் தான் தாம்பரத்தில் அமைந்திருக்கும். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.